கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯಗಳೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கலாம். 2 ಕೊರಿಂಥ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ಆದರೆ ಹೇಗೆ ಅವಳು ಸರ್ಪದ ಕುಯುಕ್ತಿಗೆ ಒಳಬಿದ್ದು ಮೋಸ ಹೋದಳು, ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿರಬೇಕಾದ ಯಥಾರ್ಥತ್ವವನ್ನು ಪಾತಿವೃತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಟ್ಟು ಹೋದಿತೆಂದು ನನಗೆ ಭಯವುಂಟು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சர்ப்பமானது ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, ಸರ್ಪವಾದದ್ದು ತನ್ನ ಕುಯುಕ್ತಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವಳನ್ನು ವಂಚಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ, பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த சர்ப்பத்தின் வல்லமை சர்ப்பத்தின் வல்லமை இன்றைக்கும் அநேகரை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. ಹೌದು ಪ್ರಿಯವಾದವರೇ, ಸೈತಾನನ ಒಂದು ಶಕ್ತಿಯಾದದ್ದು, ಅವಳ ಸರ್ಪದ ಶಕ್ತಿಯಾದದ್ದು ಇವತ್ತಿಗೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ವಂಚಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அநேகர் அதனுடைய வஞ்சகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார். ಅನೇಕರು ಅದರ ವಂಚನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு சொன்னார், கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடியதான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று சொன்னார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೂ ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟು ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ವಂಚಿಸಲ್ಪಡುವಂತಹ ಅನೇಕ ಅದ್ಭುತங்கள் ಅடையாளங்கள் நடக்கும் என்று இயேசு சொன்னார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಇವತ್ತಿಗೂ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಕೂಡ ವಂಚನೆಗೊಳಗಾಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல நம்முடைய மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கப்படுமோ என்று பயப்படுகிறார். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಾದದ್ದು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿರಬೇಕಾದ ಯಥಾರ್ಥತ್ವದಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಡುತ್ತೇವೆ. கிறிஸ்துவை பற்றிய உண்மை சத்தியம் ஒன்று இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸತ್ಯವು ಕಾಣப்படுತ್ತದೆ. அதிலிருந்து நம்ம மனதை சாத்தான் விளக்கிடுவானோன்னு சொல்லி பவுல் பயப்படுகிறார். ಅದರಿಂದ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಸೈತಾನನು ಕೆಡವಿ ಬಿಡುತ್ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಭಯಪಡುತ್ತಾನೆ. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, ஆண்டவரே, சாத்தான் என்னை உண்மை குறித்துதான உண்மையிலிருந்து, சத்தியத்திலிருந்து சாத்தான் என்னை விலக்கி விடக்கூடாது என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் வர வேண்டும். ನಿಮ್ಮ ಕುರಿತಾದಂತ ಯಥಾರ್ಥತ್ವದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕುರಿತಾದ ಭಯದಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪಿ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೊಂದು ಭಯ ಉಂಟಾಗಬೇಕು. சாத்தான் என்னை விலக்கிடுவானோன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். ಸೈತಾನ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನೊಳಗಡೆ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗಬೇಕು. விலக்கிடக் கூடாது ஏசப்பாங்கிறத ஒரு ஜெபம் எனக்குள்ள உண்டாக வேண்டும். ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ತಪ್ಪಿಸಬಾರದು ಎಂಬುವಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. கிறிஸ்துவை பற்றிய உண்மை ஒன்று இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ನಿಜಸ್ಥಿಕೆ ಉಂಟು. இந்த உண்மையில இருந்து, இந்த சத்தியத்திலிருந்து எப்படியாவது தேவ ஜனங்களையும் ஊழியர்களையும் தள்ள வேண்டும் என்பதில் சாத்தான் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாய் கிரியை ಈ செய்கிறான். ಒಂದು ಯಥಾರ್ಥತ್ವದಲ್ಲಿ, ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ, ಸೇವಕರಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர்களை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்று கிரியை செய்கிறான். ಅವರನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಬೀಳಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த வல்லமையோடு கிரியை செய்கிறான் என்று வெளிப்படுத்தப்படுகிறோம். ಸೈತಾನನು ತನಗಿರುವುದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ರೌದ್ರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இன்றைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறான். ಇವತ್ತಿಗೂ ಅವನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படியாவது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கீழே தள்ளி இருந்தான். ಹೇಗಾದ್ರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಯಥಾರ್ಥತೆ, ನಂಬಿಕೆ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಬೇಕು. உனக்கு என்ன வேணும்? ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? பணம் வேணுமா? ಹಣ ಬೇಕಾ? உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரணுமா? ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕಾ? ஓகே, உனக்கு தேவையான பணம் கொடுத்துறோம். ಸರಿ, ನಿನಗೆ ಬೇಕಾದಂತ ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு ನಿನ್ನ வந்துடுறோம். ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அவ்வளவுதான், அப்படியே நீ போயிடணும். ಹಾಗೇ ನೀನು ಹೋಗಬೇಕು. மறுபடியும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்ன என்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வரக்கூடாது. ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತ ನಿಜವು ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀನು ಬರಬಾರದು. கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்ன, ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತ ನಿಜವೇನೋ, சத்தியம் என்ன, ಸತ್ಯವೇನೋ, பரலோகத்திற்கு எப்படி போவது, ಲೋಕಕ್ಕೆ ಹೇಗೆ ಹೋಗುವುದು, பாவத்தை எப்படி அறிக்கையிடுவது, ಪಾಪವನ್ನು ಹೇಗೆ ಅರಿಕೆ ಮಾಡುವುದು, என்னுடைய பாவத்தை எப்படி நான் உணர்கிறது, ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಹೇಗೆ ನಾನು ಗ್ರಹಿಸುವುದು, இது போன்ற சத்தியங்களை ஜனங்கள் அறிவதற்கு சாத்தான் விடுகிறது இல்லை. ಇದರ ಕುರಿತಾದಂತ ಸತ್ಯವನ್ನು ಜನರು ತಿಳಿಯುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இது போன்ற சத்தியங்கள் அநேக இடங்களில் பேசப்படுகிறதும் இல்லை. ಇದರ ಕುರಿತಾದ ಸತ್ಯಗಳು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. பாவத்தை குறித்து ஜனங்களிடத்துல பேசினால் ஜனங்கள் சபைக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லி பேசுகிறது. ಪಾಪದ ಕುರಿತಾಗಿ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಾದರೆ ಜನರು ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. முதலாவது ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு விடுதலையின் சுவிசேஷம். ಮೊದಲನೇದಾಗಿ ಜನರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು ಬಿಡುಗಡೆಯ ಸುವಾರ್ತೆ. அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு மகிமையின் சுவிசேஷம். ಅನಂತರ ಅವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವುದು ಮಹಿಮೆಯ ಸುವಾರ್ತೆ. ஃபர்ஸ்ட் இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ இயேசு ಮಾಡಿದ್ದಾನೆ. உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார்.
கொடுக்கிறார். ಯೇಸು ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತಾನೆ. இதுவும் கிறிஸ்துவை பற்றிய உண்மைதான். ಇದು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತಹ ನಿಜವೇ. ஆனால் அந்த சமாதானத்தை விடுதலையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ಆದ್ರೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ ನಂತರ இயேசுவுக்காக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டும். ಯೇಸುಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆಯಬೇಕು. உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணி கொள்ள ನಿಮ್ಮನ್ನು வேண்டும். ನೀವೇ ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை செய்ய ಯೇಸುವಿನ வேண்டும். ರಕ್ತವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. இயேசுவின் ரத்தத்தினால் உங்களுடைய பாவம் கழுவப்பட வேண்டும். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಿಮ್ಮ ಪಾಪವು ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. மனம் திரும்புதலின் சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಮಾನಸಾಂತರದ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் உங்களுக்கு ನಿಮ್ಮ வேண்டும். ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎನ್ನುವಂತ ಒಂದು ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. விடுதலைக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட ஒரு சத்தியங்கள் உண்டு பிரியமானவர். ಬಿಡುಗಡೆ ನಂತರ ಇಂಥ ಒಂದು ಸತ್ಯವಿದೆ நான் ಪ್ರಿಯವಾದವರೇ. விடுதலையை பெற்றுக்கொண்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வெறும் சர்ச்சுக்கு போயிட்டு வருகிறதோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறதல்ல. ನಾನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸುಮ್ಮನೆ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗಿ ಬರುವುದಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. அதுக்கு பிற்பாடு ஒரு நிஜமான ஒரு மெய்யான ஒரு சத்தியம் இருக்கிறது. ಅನಂತರ ನಿಜವಾದ ಒಂದು ಸತ್ಯ ಉಂಟು நம்முடைய ಪ್ರಿಯವಾದವರೇ. வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியத்தை, வேத வசனங்களை, உண்மையை, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಕುರಿತಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತಹ சத்தியத்தை, வேத வசனத்தை, ಸತ್ಯವು ವೇದವಾಕ್ಯವೆನ್ನುವ இந்த வேத வசனத்தை இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் ಈ கொடுக்கிறது. ಬೈಬಲ್ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த உண்மையில இருந்துதான் இன்றைக்கு சாத்தான் அநேகரை விலக்கி கொண்டு ಆ போகிறார். ಒಂದು ನಿಜಸ್ಥಿತಿಯಿಂದ ಸೈತಾನನು ಅನೇಕರನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. உங்களுக்கு பண தேவைகள் இருக்குதா? ನಿಮಗೆ ಹಣದ ಅಗತ್ಯ ಇದೆಯಾ? சபைக்கு வாங்க. ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ. கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? சபைக்கு வாங்க. ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ. வியாதி கஷ்டத்துல இருக்கிறீங்களா? ರೋಗದ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದೀರಾ? சபைக்கு வாங்க. ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ. இப்படி சபைக்கு வந்த பிற்பாடு, ಈಗ ಸಭೆಗೆ ಬಂದ ನಂತರ வியாதி நீங்கினதுக்கு பிற்பாடு, ವ್ಯಾಧಿ ನೀಗಿದ ನಂತರ பாவத்தை குறித்துதான அந்த ஒரு உணர்வு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. ಪಾಪದ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಯಾರು ಹೇಳಿಕೊಡುವುದಿಲ್ಲ. பாவம் மனம் திரும்புதல் சத்தியத்தை யாரும் பேசுகிறது இல்லை. ಮಾನಸಾಂತರದ ಸತ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಯಾರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. அவங்க விடுதலையை பெற்றாங்க, கடன் பிரச்சனை வெளியே வந்துட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, போதும், அவங்க நல்ல ஒரு பிடிவர சர்ச்சில இருக்கட்டும். ಅವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ತೀರಿ ಹೋಯ್ತು, ಒಳ್ಳೆ ಬಿಲಿವರಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಲಿ. அருமையான சகோதரனே சகோதரி, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்ன என்பதை நாம் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾದಂತ ನಿಜಸ್ಥಿತಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ அந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. உண்மை தெரியக்கூடாது என்று சொல்லி சாத்தான் ಆ போராடுகிறான். ನಿಜವು ಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನು ಹಲವು ವಿಧದಲ್ಲಿ ಹೋರಾಡುತ್ತಾನೆ. ஆனால் அந்த உண்மையை எப்படியாயிலும் ஜனங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவராக ಆ இருக்கிறார். ನಿಜಸ್ಥಿತಿಯನ್ನು ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಗಾದರೂ ತಿಳಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತ್ಮನಾದವನು ಬಹು ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் சத்தியம். ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟು ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದೇ ಈ ಕ್ರಿಸ್ತನ ನಿಜವಾದ ಒಂದು ಸತ್ಯವಾಗಿದೆ. பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் மாற வேண்டியது மாறணும் என்பதுதான் உண்மையான சத்தியம். ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಪಾತ್ರವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದೇ ನಿಜವಾದ ಸತ್ಯವಾಗಿದೆ. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி ಈ செய்வார். ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಲಿ. சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் அவனுடைய கிரியைகளையும் உணர்ந்தவர்களாய் இந்த நாட்கள்ல நாம் விழித்தெழும்புவோம். ಸೈತಾನನ ಎಲ್ಲಾ ತಂತ್ರಗಳು ಅವನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ತಿಳಿದವರಾಗಿ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರೋಣ. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ಕರ್ತನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. Praise the Lord. Praise the Lord.